ஒருவேளை பிஜேபி தோற்று போனால் அந்த நேரத்தில் மோடி பதவி விலகுவாரா அல்லது வேற ஏதாவது சிக்கலை ஏற்படுத்துவாரா என்பதுதான் அந்த கட்டுரையாளரின் கட்டுரையின் சாராம்சம். இது ரொம்ப வெடிகுண்டை தூக்கி போடுற மாதிரி இருக்கு. முதல்ல காவல்துறையும் இராணுவமும் ஒருவேளை மோடி இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்தால் மோடியின் உத்தரவுக்கு கட்டுப்படுவார்களா அல்லது ஏற்க மறுப்பார்களா? மோடி இஸ் வல்னரபிள்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ சட்டவிரோதமான காரியங்களுக்கு, ஆள் தூக்கி வேலைகளுக்கு, எதிர்கட்சிகள் மேலே கேஸ் போடு, 5 வருஷமால கஞ்சா கேஸ் இருந்தது, மர்டர் கேஸு, ரேப் கேஸ் இருந்ததுன்னா அதை நோண்டுனா சிபிஐயோ டெல்லி போலீஸோ இடியோ அப்போ கண்டிப்பாக செய்யாது. ஏன்னா தேர் வல்னரபிள். தெரியும் மாறிச்சுன்னா இவங்க கதை என்னன்னு. ராஜதுரோக குற்றத்துக்கு இந்தியாவில் மரண தண்டனை நிச்சயம். அப்போ அதிகாரிகளுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப டக் ஆஃப் வாராக நம்பர்ஸ் அமைதுன்னா மோடி கிட்ட பவரை பிடுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. சட்டத்துக்கு புறம்பான முறையில் ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸில் ஆட்சியை தக்க வைக்கணும்னு விரும்பினார்னா அது ஆர்எஸ்எஸ் ஆசீர்வதிக்குமா? ஆசீர்வதிக்கும்னா இட் வில் பி a civil war. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். வணக்கம் சார். வயரில் ஒரு ஆர்டிக்கல் நீங்களும் படிச்சிருந்திருப்பீங்க. 2024 மக்களவைத் தேர்தல் நடைபெற்று இருக்கு. 4 கட்டம் முடிந்து இன்னும் 3 கட்டம் பாக்கி இருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளிவர இருக்கு. இந்த முடிவுகள் வெளியாகும் பட்சத்தில் மோடி தோல்வியுற வாய்ப்பு இருக்கா? தோல்வியுற்றால் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ஸ் சுமூகமாக நடைபெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கலில் பேசியிருந்தாங்க. அந்த ஆர்டிக்கலை பற்றினா உங்களுடைய... ஆமாம், அந்த கட்டுரை எழுதியவர் ஆனந்த் கே சஹாய் என்கின்ற புகழ்பெற்ற பத்திரிகையாளர். மிக அற்புதமாக எழுதக்கூடியவர், மிக மிக அற்புதமாக எழுதக்கூடியவர். மதசார்பற்ற ஒரு அறிவுஜீவி. எனக்கு கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக அவருடைய எழுத்துக்களை நான் படித்து வருகிறேன். முதலாக நான் அவரை பரிச்சயம் கொண்டது எப்பொழுதுன்னா, ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு டெலிகிராஃப் பத்திரிகை என்று நினைக்கிறேன், திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அந்த பத்திரிகை பெயர். அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். when the tigers eat no motivated assassin would have wasted his bulletsன்னு. ராஜீவ்காந்தியோட படுகொலையை பற்றி எழுதும்போது, எல்டிடியை பற்றி எழுதும்போது, நோ மோட்டிவேட்டட் அசாசின் would have wasted his bulletsன்னு. அதாவது உள்நோக்கமுடைய உந்து சக்தி கொண்ட எந்த ஒரு கொலையாளியும் தன்னுடைய குண்டுகளை வீணாக்க மாட்டான். அதாவது ராஜீவ்காந்தி படுகொலை செய்த எல்டிடிக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று அவர் தெளிவாக எழுதியிருந்தார். அதை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். இன்று அந்த காலகட்டத்தில் விடிவெளி என்ற பத்திரிகையில் நான் வேலை செய்யும் பொழுது அந்த கட்டுரையை தமிழில் மொழிபெயர்த்து நான் வெளியிட்டிருக்கிறேன். அவருடைய அந்த கட்டுரை வயர் இணையதளத்தில் 2 நாட்களுக்கு முன்பு வந்த கட்டுரை என்ன சொல்லுகிறது என்றால், ஒருவேளை ஆச்சரியப்படத்தக்க வகையில் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால், பிஜேபி தோற்கடிக்கப்பட்டால், அதிகார மாற்றம், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர், அதிகார மாற்றம் என்பது ஸ்மூத்தாக சுமூகமாக நடக்குமா? ஏன்னா கடந்த காலங்களில் பல அரசுகள் தோற்கடிக்கப்பட்டு ஸ்மூத்தாக ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் இந்தியர்கள் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். மொரார்ஜி தேசாய், இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டு மொரார்ஜி தேசாய் வந்தார். மொரார்ஜி தேசாய் பிறகு சரண் சிங் தோற்கடிக்கப்பட்டு இந்திரா காந்தி வந்தார். அதன் பிறகு ராஜீவ்காந்தி தோற்கடிக்கப்பட்டு விபி சிங் வந்தார். அதன் பிறகு நரசிம்மராவ் தோற்கடிக்கப்பட்டு வாஜ்பாய், அதற்கு பிறகு தேவேகவுடா, குஜரால் தோற்கடிக்கப்பட்டு வாஜ்பாய் வந்தார். வாஜ்பாய் தோற்கடிக்கப்பட்டு மன்மோகன் சிங் வந்தார். மன்மோகன் சிங் தோற்கடிக்கப்பட்டு மோடி வந்தார். ஸோ ப்ராட்லி ஸ்பீக்கிங் 6 பிரதமர்கள் ஜனநாயக பாதையில் தோற்கடிக்கப்பட்டு புதிய ஆட்சிகள் அமைந்த பொழுதெல்லாம் ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் இந்தியர்கள் ஆட்சி மாற்றத்தை கடந்த 75 ஆண்டுகளில் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை ஒரு புதிய அச்சம் ஒன்று கடந்த சில நாட்களாக மேலெழும்ப தொடங்கி இருக்கிறது விவரம் அறிந்தவர்கள் மத்தியில். ஒருவேளை பிஜேபி தோற்று போனால், ஏன்னா இப்போ விவரம் அறிந்தவர்கள் மத்தியில் பரவலாக இருக்கக்கூடிய ஜென்ரல் எக்ஸ்பெக்டேஷன் மோடி இஸ் கம்மிங் பேக் டு பவர் வித் லெஸ்ஸர் நம்பர்ஸ். இப்போ 303 இருக்குது, 272 இஸ் தி பேசிக் மார்க். அதுக்கு ஒரு 30-40 சீட்டு குறையும், பட் கூட்டணி அரசோடு சேர்ந்து மோடி ஆட்சி அமைச்சிடுவார் அப்படின்றது தான் பரவலாக இருக்கக்கூடிய எல்லாரும் மட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. பிஜேபி வில் ஸ்கோர் 200, 220 to 230 or even 240 வரைக்கும் போகலாம். மிச்சம் இருக்க 32 நம்பர்ஸ் அவங்க எப்படியே மேனேஜ் பண்ணி உட்காந்துருவாங்கன்றது பரவலாக இருக்கக்கூடிய கருத்து. இந்த கட்டுரையாளர் ஆனந்த் கே சஹே என்ன சொல்லுகிறார் என்றால், பரவலான இந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக ஒருவேளை பிஜேபி தெளிவாக தோற்கடிக்கப்பட்டு இந்தியா அலையன்ஸ், இந்தியா பிளாக் ஆட்சிக்கு வருதுன்னா, அந்த நேரத்தில் மோடி கடந்த காலங்களில் இந்தியாவில் 6-7 பிரதமர்கள், இப்போ நான் பெயர்களை சொன்னேன் அல்லவா, அவர்கள் கண்ணியமாக அரசியலமைப்பு சாசனத்துக்கு கட்டுப்பட்டு பதவி விலகியது போல மோடி பதவி விலகுவாரா அல்லது வேறு ஏதாவது சிக்கலை ஏற்படுத்துவாரா என்பதுதான் அந்த கட்டுரையாளரின் கட்டுரையின் சாராம்சம்.
இது ரொம்ப வெடிகுண்டை தூக்கி போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா கடந்த 1.5 மாதங்களாக தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. 19ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 1 மாதமாக தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. 41 நாள் எக்ஸசைஸ், 4 கட்டம் முடிஞ்சிடுச்சு. 5வது கட்டம் 20ஆம் தேதி இருக்குது. 350க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அவுட் ஆஃப் 543 தேர்தல் முடிஞ்சிடுச்சு. 379 முடிஞ்சிருக்கு. அவுட் ஆஃப் 543 379 முடிஞ்சிடுச்சு. தட் இஸ் நியர்லி 2/3 கிட்டத்தட்ட எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இயர் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பிரதம மந்திரியை பார்த்தோம், 10 ஆண்டுகள் பதவியில் இருந்தால் அது 5 ஆண்டுகள் பதவியில் இருந்த எந்த ஒரு பிரதமரை குறித்தும் நான் அறிந்த வரையில் கட்டுரைகள் வெளியில் வந்ததில்லை. இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. என்ன சொல்கிறார் அவர்? ஆனந்த் கே சஹாய் கட்டுரையாளர், ஒருவேளை பிஜேபி தோற்கடிக்கப்பட்டால், ஆட்சி மாற்றம் இந்தியாவில் ஏற்பட்டால், இந்தியா பிளாக் அரசை, கூட்டணி அரசை ஃபார்ம் பண்ணக்கூடிய சூழல் வந்தால் மோடி கண்ணியமாக பதவி விலகுவாரா அல்லது பிரச்சனையை ஏற்படுத்துவாரா? இது இந்த கருத்தே ரொம்ப ஆபத்தானதாக, ரொம்ப அபாயகரமானதாக, வெடிகுண்டு போல வந்து நம்ம தாக்குகிறது. ஏனெனில் இதெல்லாம் மோடி செய்ய மாட்டார்னு சொல்ல முடியாது. மோடியின் அரசியலை பார்ப்பவர்கள் 13 ஆண்டுகள் முதலமைச்சராகவும் 10 ஆண்டுகள் பிரதம மந்திரியாகவும் இருந்த, 23 ஆண்டுகள் பதவியில் இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகள் ஒட்டுமொத்த தேசத்தையும் தன்னுடைய கட்டை விரலின் கீழ் வைத்திருக்கக்கூடிய இந்த மனிதர் எந்த எல்லைக்கும் போவார் தன் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்பதுதான் பரவலான புரிதல், விவரமறிந்தவர்களின் புரிதலாக இருக்கிறது. இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது ஆனந்த் கே சஹாயோடைய இந்த கருத்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு பார்க்கப்படுகிறது. மோடி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ஸை கொடுக்க மாட்டார், இல்லை அது ஸ்மூத்தாக இருக்காது அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சார்? நீங்கள் 2021 கேபிட்டல் ஹில் அமெரிக்காவில் ட்ரம்ப் இதே பண்ணார். 200 ஆண்டுகால அமெரிக்க ஜனநாயகத்தில் நடக்காதது, ஒரு அசாதாரணமான, கற்பனை செய்து பண்ணி பார்க்க முடியாத நிகழ்வு. என்ன நடந்தது? பைடன் வெற்றி பெற்றார், ட்ரம்ப் தோல்வி அடைந்தார். ட்ரம்ப் ஆதரவாளர்கள் அந்த தோல்வியை ஏற்க மறுத்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் உள்ள இருந்த கேபிட்டல் ஹில் உள்ள பூந்து அடித்தாங்க. பெரிய அளவில் வன்முறை வெடிச்சது. இப்போ ட்ரம்ப்பே வந்து கார் அங்கே விடுன்னு சொன்னாராம். ஆனால் செக்ரட்டரி, அவங்களோட கார்ட்ஸ் வந்து சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வன்முறை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டது. அது வந்து ராஜதுரோகமாகவே கூட கருதப்பட்டது. அந்த வழக்கெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அமெரிக்காவில் சிஸ்டம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அமெரிக்க ஜனநாயகம் ஒரு அற்புதமான ஜனநாயகம். குறைகள் எவ்வளவு இருந்தாலும் அமெரிக்க ஜனநாயகம் ஒரு அற்புதமான ஜனநாயகம். அவர் காரை ஓட்டுன்னு சொல்லும்போது அந்த சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் காரை ஓட்ட மாட்டேன்ட்டாங்க. அங்கே கேபிட்டல் ஹில்லுக்கு கொண்டு போக முடியாதுன்ட்டாங்க. அவரை பாதுகாப்பாக அவரோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அவர் சொல்வதை கேட்க போலீஸ் மறுத்தது, இராணுவம் மறுத்தது. ஏன்னா அவங்கெல்லாம் அப்படி கேட்க மாட்டாங்க, அங்கே சிஸ்டம் ஸ்ட்ராங். இந்தியாவிலையும் அப்படி தான் இருக்குது. ஒருவேளை மோடி தோற்கடிக்கப்படுகிறார்னு வச்சுக்கோங்க, பிஜேபி தோக்குது, ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் வருது, அல்லது வந்து இழுபறியில் வருது. இழுபறியில் வரும்போது லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் நான் தான் பிரதமர்னு தன்னிச்சையாக மோடி செயல்பட ஆரம்பிக்கிறாருன்னா காவல்துறையும் இராணுவமும் அதை கேட்டு அமைதியாக இருக்குமா, அல்லது வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டு குடியரசுத் தலைவர் யாரை ஆட்சி அமைக்க அழைக்கிறாரோ அவங்க வந்த பிறகு தான் நாங்கள் பேசுவோன்னு அவங்க இருப்பாங்களான்ற கேள்வியெல்லாம் வருது நமக்கு. என்னெல்லாம் நடக்கும்னு நீங்கள் கேட்குறீங்க. முதல்ல காவல்துறையும் இராணுவமும் ஒருவேளை மோடி இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்தால் மோடியின் உத்தரவுக்கு கட்டுப்படுவார்களா அல்லது ஏற்க மறுப்பார்களா புரியும் என்று நம்புகிறேன். ட்ரம்ப் இன்சிடெண்ட் தான் நமக்கு 3 வருஷத்துக்கு மேலே நடந்த 21 ஜனவரியில் நடந்த ட்ரம்ப் இன்சிடெண்ட் தான் January 6, 2021. அதுதான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய சமகால உதாரணம். இந்தியாவிலையும் சிஸ்டம் ஸ்ட்ராங், அமெரிக்காவில் சிஸ்டம் ஸ்ட்ராங்கு, அதே மாதிரி இந்தியாவிலையும் சிஸ்டம்ஸ் ஸ்ட்ராங். உச்சநீதிமன்றம் இருக்குது, இராணுவம் இருக்குது, எல்லாம் அடிப்படையில் மதசார்பற்ற அமைப்புகள். அவர்கள் ஒருவேளை மோடி தோற்று போனால் மோடியின் வில்லங்கங்களுக்கு துணை போக மாட்டார்கள் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் நம்பர்ஸ் ரொம்ப டைஸியாக வருதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப டைஸியாக வருது. பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஆனால் என்டிஏ எல்லாம் சேர்ந்து 272 வருது. காங்கிரஸுக்கு 120. ஆனால் இந்தியா பிளாக் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 250 அந்த மாதிரி லெவலில் வருதுன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 540க்கு 30னா நீங்கள் வந்து ஒரு 200, இவங்க ஒரு 270 வராங்க, இவங்க 275 வராங்கன்னு வச்சுக்கோங்க கூட்டணியோடு சேர்ந்து. ஆனால் கூட்டணியோடு சேர்ந்து இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து 200 எவ்வளோ போகுது, 543 275 போச்சுன்னா எவ்வளவு? அரௌண்ட் ஒரு 270 சம்திங். அதான் ஒரு 5-10 சீட்டு வந்து யூபிஏ இந்தியா பிளாக்கு கூட வருதுன்னு வச்சுக்கோங்க. யார் அழைப்பார் குடியரசுத் தலைவர்? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் அழைக்கணும். அந்த சிக்கல் இருக்குது. ஒன்ஸ் உக்காந்துட்டாருன்னா 15 நாளைக்குள்ளே மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். இப்போ இருக்க நிலைமையில் குடியரசுத் தலைவர் மோடிக்கு 4 வாரம் கொடுக்குறாரு, இல்லை 8 வாரம் கொடுக்குறாருன்னு முடிஞ்சது கதை. ஸோ இப்போ ஒரு
272 இஸ் தி சிம்பிள் லார்ஜஸ்ட் மார்க். ஆனால் அலைன்ஸோடு சேர்ந்து தான் மோடிக்கு 272, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு 220 மோடிக்கு இருக்குது. 50 வந்துடுது அவருக்கு 272 இஸ் தி ஆஃப் பே மார்க். அடுத்த 272 இருந்தால் தான் அவங்க ஜெயிக்க முடியும். 272 கூட்டணி இருக்குது, மோடிக்கு 220னா கண்டிப்பாக குடியரசுத் தலைவர் அவர் தான் அழைப்பார். ஆனால் ஒருவேளை மோடி கூட்டணி எல்லாம் சேர்ந்து 250 தான் வருதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சேர்ந்து 250, இந்த பக்கம் 350, 450, 550க்கு 7 குறையுதுன்னா 293 இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் 293, அந்த பக்கம் 250. இந்தியா பிளாக்குக்கு 290, இவங்களுக்கு 250னா குடியரசுத் தலைவர் ஆஸ் அ பிளாக் இந்தியா பிளாக் அதிக எண்ணிக்கைன்னு கூப்பிடுவாரா அல்லது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய பிஜேபியை கூப்பிடுவாராம். ஏன்னா நாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடணும். இன்ஃபேக்ட் 1996 நரசிம்மராவ் தோற்கடிக்கப்பட்டு காங்கிரஸ் ஆட்சியை விட்டு இறங்கினப்ப தேவகவுடா பிரதமர் ஆனார். ஆனால் தேவகவுடா பிரதமர் ஆகிறதுக்கு முன்னால் முதல் 15 நாள் வாஜ்பாய் தான் பிரதமராக இருந்தார். ஏன்னா பிஜேபி வந்து 140, 150, 160 சீட்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க அவங்க, சம்வேர் அரௌண்ட் 160 ஐ சப்போஸ். அந்த 15 நாள் வந்து வாஜ்பாய் பிரதம மந்திரி ஆகி 13 நாள் கவர்மெண்ட்டில் மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாமல் ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் போகாமலே பிரசிடென்ட்டுக்கிட்ட போய் ரிசைன் பண்ணிட்டு போனார். அதுக்கு பிறகு தான் தேவகவுடா வந்தார். அந்த 1.5 வருஷம் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வாஸ் அவுட் ஆஃப் பவர். 170 சீட்ஸ் இந்த பிஜேபி அவுட் ஆஃப் பவர். ஜனதாதளுக்கு வந்து 130, 140 நான் சொல்ற நம்பர்ஸ் கூட குறைய இருக்கலாம். காங்கிரஸ் வெளியிலேருந்து ஆதரிச்சு 89ல இதே மாதிரி தானே சொன்னாங்க. 89 கதை என்னன்னா, இன்ஃபேக்ட் இந்த ஹோல் எக்ஸசைஸ்லேயே, அதாவது சுதந்திர இந்திய வரலாறுலேயே 1989 தேர்தல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிசல்ட். என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, த ஹோல் எக்ஸசைஸ் இந்த இந்தியா சந்தித்த 18 தேர்தல், இது 18வது தேர்தலையே 89 எலெக்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷன். என்ன முடிஞ்ச தேர்தல் முடிவுகள், இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தல் முடிவுகள், அதுக்கு பிறகு ஆட்சி அமைஞ்சது. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் பார்ட்டி 1984 இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு ராஜீவ்காந்தி வராரு பிரதமராக, தேர்தலை சந்திக்கிறாங்க, 400 சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஃபுல் 5 இயர்ஸ் கவர்மெண்ட் இருக்குது. கவர்மெண்ட்டு 89 நவம்பரில் எலெக்ஷனுக்கு போகிறாங்க. காங்கிரஸ் தோற்றுறது. எப்படி தோக்குதுன்னா, 400 சீட் வாங்கின காங்கிரஸ் 195 வாங்குது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ராஜீவ்காந்தி என்ன பண்ணிடுறாரு, அப்போ ஆர் வெங்கட்ராமன் குடியரசுத் தலைவர், ராஜீவ்காந்தி என்ன பண்ணிடுறாரு, எடுப்பிலேயே எசிடேஷனே இல்லாமல் ரிசல்ட் வந்து அடுத்த நாளே மக்கள் எங்களுக்கு 400 சீட்டு இருந்தால் 195 சீட்டு கொடுத்துட்டாங்க, நான் வந்து எதிர்கட்சியில் தான் உட்கார போகிறேன்னு சொல்லிடுறாரு. சன்னியாசி கோலம் போட்டுட்டார். இது ராகுல் காந்தியோட அப்பா. அதே தான் ராகுலுக்கும் இருக்குது. சி நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ்னுவாங்க. பவரை அச்சீவ் பண்ணியிருக்கணும், எடுத்துருக்கணும். அவர் விட்டுட்டார். அவர் என்ன சொன்னார், நான் எதிர்கட்சியாக உட்கார வேண்டார். ஃபைட் கூட பண்ணல, ஃபைட்லாம் பண்ணல, கிளைமே பண்ணல. இன்ஃபேக்ட் அவர் ஃபைட் பண்ணியிருந்தால் பிரசிடென்ட் அவர் தான் கூப்பிட்டுருக்கணும். ஆர் வெங்கட்ராமன் அவர் தான் கூப்பிட்டு ஃபைட்டே பண்ணல. அப்போ என்ன நடந்ததுன்னா, ஜனதாதள், ஒன்றுபட்ட ஜனதாதளுக்கு 140 சீட்டு. அந்த ஜனதாதளில் 89 சீட்டு இருந்த பிஜேபியும் ஐ திங்க் அரௌண்ட் 60 சீட்ஸ் இந்த லெஃப்ட்டும் வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க. பிஜேபி ஆதரிக்கிற கேண்டிடேட்டு லெஃப்ட்டும் ஆதரிச்சது. பிகாஸ் காங்கிரஸ் அவுட் ஆஃப் பவர் வைக்கணும்ட்டு. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்போசிஷனாக உட்கார்ற விஷயம் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு வருது. இன்ஃபேக்ட் 96ல் வாஜ்பாய் அதை 1.5 வருஷம், 96 ஜூன் டு 97, 98 பிப்ரவரி வரைக்கும் வாஜ்பாய்க்கு அந்த நிலைமை இருந்தது. தட் இஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இஸ் தி அப்போசிஷன். பட் ரூலிங் பார்ட்டிக்கு தனி மெஜாரிட்டி கிடையாது, கொலிஷன் கவர்மெண்ட். ஸோ விபி சிங் பிரைம் மினிஸ்டராக 11 மாதம் இருந்தார். நவம்பர்லேருந்து 1 இயர், 11 மாதம் 12 மாதம் வந்தார். 1990 நவம்பர் வரைக்கும் இருந்தார். அப்போ அந்த 140லேருந்து 55 உடச்சி சந்திரசேகர் உடச்சி, அந்த 55 195 ஏடிஎம்கேவோட 11 சேர்ந்து வெளியிலேருந்து ஆதரிச்சது. 4 மாதத்தில் அந்த கவர்மெண்ட்டே கவுத்தாங்க. ஸோ தட் 89 எலெக்ஷன் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன் பிகாஸ் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி 195 they sat in the opposition. இன்ஃபேக்ட் அப்போ நிறைய டிபேட்ஸ் நடந்தது, டிவி டிபேட்ஸ். அப்போ தூர்தர்ஷன் மட்டும்தான் பிரணாய் ராய் நடத்திட்டு இருப்பார். அப்போ ஆன் பிஹாஃப் ஆஃப் என்டிடிவி தூர்தர்ஷனில் டெலிகாஸ்ட் ஆகும். அப்போ வந்து யார் ஆட்சி அமைக்கிறது, அந்த 2-3 நாள் இழுபறியில் இருக்கும்போது 2 வியூஸ் வந்தது. ஒன்று, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை பிரசிடென்ட் கூப்பிடணும் அப்படின்ட்டு. 2வது பாயிண்ட் என்ன வந்ததுன்னா, இதே மாதிரி இங்கிலாந்தில் ஒரு சிஸ்டம் வந்தப்போ, வெஸ்ட்மின்ஸ்டர் சிஸ்டத்தில் நம்பர் 1க்கு ஏ சீட்ஸு, நம்பர் 2க்கு பி சீட்ஸு, நம்பர் 3க்கு வந்து சி சீட்ஸு. ஆனால் நம்பர் 1 கூப்பிடாம நம்பர் 2 வந்து இப்போ கிங்கு குயின் கூப்பிட்டாங்க. ஏன்னா நம்பர் சி வந்து நம்பர் 2 சப்போர்ட் பண்ணோம். ஸோ தேர் இஸ் அ லாஜிக் இன் தட் ஆல்சோ. பட் ஜென்ரல் பர்செப்ஷன் இஸ்
சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் கூப்பிடணும். பட் இந்த விவாதம் 2 நாள் நடக்கும்போதே ராஜீவ்காந்தி தெளிவாக செகண்ட் டேவோ என்னமோ அவர் அனௌன்ஸ் பண்ணார். ரிசல்ட் வந்து அன்னைக்கு வந்த டிபேட், நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப் ஹி அனௌன்ஸ் ஐம் சிட்டிங் இன் தி அப்போசிஷன். ஸோ இப்போ இன்னைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, அந்த காம்பினேஷன் வருமா என்னன்னு நமக்கு தெரியல. அதாவது 272 பெஞ்ச் மார்க்கு, பிஜேபி வந்து வித் அலையன்ஸோடு சேர்த்து 240 வருதுன்னு வச்சுக்கோங்க. ரஃப்லி ஸ்பீக்கிங் செவரல் காம்பினேஷன் பெர்முடேஷன்ஸ் தான் நம்ம பேசுகிறோம். 240 சீட்ஸ் பிஜேபிக்கு வருது. தட் இஸ் பிஜேபி ப்ளஸ் என்டிஏக்கு வருது. வேரஸ் ஹியர் இட் இஸ் அரவுண்ட் 300 வருதுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் 240னா 340, 440, 540, கூட 293, சம்மர் அரௌண்ட் 290 இவங்களுக்கு வருதுன்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடணுமா, பட் ஆஸ் அ பிளாக் இவங்க வந்து கூப்பிடணுமா? ஆனால் செட்டில்டு பொசிஷன் இன் லா என்னன்னு கேட்டிங்கன்னா, மெஜாரிட்டி ஷுட் பி டெஸ்டட் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ், நாட் ஆன் த கவர்னர்ஸ் ஹவுஸ் ஆர் ஆன் பிரசிடென்ட்ஸ் ஹவுஸ். அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி வந்துன்னா அது ஆப்வியஸ்லி இந்தியா பிளாக்கோட ஸ்ட்ரென்த் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை விட கூடவும் என்டிஏ விட கூடவும் இருந்தாலும், உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன் 240, சே ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி ஸ்கோர்ஸ் 210, 30 சீட்ஸ் வந்து அவங்களோட அலையன்ஸ், தே கம் அரௌண்ட் 240 இல்லையா? இவங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா சம்வேர் 215 வச்சுக்கோங்களேன். 220 ஃபார் பிஜேபி, 30 ஃபார் அப்போசிஷன், தட் இஸ் என்டிஏ அவங்களோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு, 250 என்டிஏ பிளாக், அவுட் ஆஃப் இட் 220 பிஜேபிக்கு. இந்த பக்கம் வந்து 293 வருது. பிரசிடென்ட் என்ன பண்ணணும்? கஷ்டம். இதில் இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ நம்ம 2 சினாரியோ பேசணும். 89ல் வந்து ராஜீவ்காந்திக்கு நடந்துச்சு, 96ல் வந்து வாஜ்பாய்க்கு நடந்துச்சு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க. ராஜீவ்காந்தி உட்கார மாட்டேன்ட்டாரு, வாஜ்பாய் உட்காந்து 13 நாள்ல ரிசைன் பண்ணிட்டு வந்தார். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா அவங்களால வந்து பவர் ஃபார்ம் பண்ண முடியல. ராஜீவ்காந்தி ஃபைட் பண்ணல, கிளைம் பண்ணல, விட்டு கொடுத்துட்டார். வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இது பண்ணாரு, ப்ரூவ் பண்ண முடியல, போறதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணார். ஸோ இப்போ மோடி கிட்ட அந்த சிச்சுவேஷன் வருதுன்னா மோடி என்ன பண்ணுவார்? மோடி வந்து என்ன வேணா பண்ணுவார். அந்த சீட்டுக்கான இடத்துக்கு போயிட்டு எந்த எண்டுக்கும் போவார். அதுதான் ஆனந்த் கே சஹாயோட ஆர்டிகல். சரி, இப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வாஜ்பாய்க்கு ஏற்பட்ட மாதிரி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை வந்து மோடியை கூப்பிட்டா கூட அது லாஜிக், அது தப்பு கிடையாது. அதில் ராஜீவ்காந்திக்கு வந்த மாதிரி 195 வந்து கூப்பிட்டாலும் தப்பு கிடையாது. ஆனால் 2 சினாரியோ, ஒன்று தெளிவாக என்டிஏக்கு குறைவாக இருக்குது, ஆனால் பிஜேபிக்கு கூட இருக்குது. அந்த நேரத்தில் பிரசிடென்ட் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக கூப்பிட்டா ஓகே, ஆனால் உக்காந்துட்டு ஆயுஷாட்டியம் பண்ணால் ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, இந்த எலெக்ஷன்ஸ்லேயே வந்து இண்டோரில் காங்கிரஸ் கேண்டிடேட்டை வந்து வாபஸ் வாங்கினாங்க. ஆமாம், அவர் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாரு. ஏன் காங்கிரஸ் கேண்டிடேட் வாபஸ் வாங்கினாரு அப்படின்னா, 13 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேஸில் அவர் மேலே அட்டெம்ப்ட் டு மர்டர் செக்ஷனை திருப்பி இன்க்ளூட் பண்ணி அவரை வந்து சம்மன் பண்ணுறாங்க. 13ஆம் தேதி அவருக்கு சம்திங் 15ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க போது, எலெக்ஷனுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்து அவர் கோர்ட்டில் அப்பியர் ஆகும். கேஸ் முக்கியமா எலெக்ஷன் முக்கியமா? எனக்கு எலெக்ஷன் வேணான்ட்டு போகிறார். எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த ப்ராசஸ் இருக்கும்போதே இந்த ஸ்டெச் நடக்குது. நாளைக்கு எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்தியா பிளாக்ல ஜெயிச்சிருவாங்க. அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிறேன், ஒருவேளை இழுபறியாக வருதுன்னா சிஸ்டம் இப்போ மோடிக்கு அடங்கி கிடக்கிற மாதிரி அப்போ அடங்கி இருக்காது. டெல்லி போலீஸ் கமிஷனரோ, இடி டைரக்டரோ, சிபிஐ டைரக்டரோ அப்போ மோடி சொல்கிறத கேட்க மாட்டாங்க, நிச்சயமாக கேட்க மாட்டாங்க. அப்போ ஒரு தைரியம் வரும். ஏன்னா இப்போ இந்த சஃபகேஷன் இருக்கு இல்லையா, அந்த மூச்சு திணறல் வந்து உயிரை பறிக்கிற அளவுக்கு 10 வருஷமாக, அதுவும் குறிப்பாக கடந்த 2-3 ஆண்டுகளாக, கடந்த ஓராண்டாக இருக்கக்கூடிய சஃபகேஷன்றது பயங்கரமாக இருக்குது சிஸ்டத்துக்குள்ளே. மோடி இஸ் வல்னரபிள்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்தியா பிளாக்கோட ஸ்ட்ரென்த் வந்து என்டிஏ ஸ்ட்ரென்த்தை விட கூட, ஈவன் இஃப் இட் இஸ் பிஜேபி இஸ் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அப்போ சட்டவிரோதமான காரியங்களுக்கு, ஆள் தூக்கி வேலைகளுக்கு, எதிர்கட்சிகள் மேலே கேஸ் போடு, 5 வருஷமால கஞ்சா கேஸ் இருந்தது, மர்டர் கேஸு, ரேப் கேஸ் இருந்ததுன்னா அதை நோண்டுனா சிபிஐயோ டெல்லி போலீஸோ இடியோ அப்போ கண்டிப்பாக செய்யாது. ஏன்னா தேர் வல்னரபிள். தெரியும் மாறிச்சுன்னா இவங்க கதை என்னான்னு. ராஜதுரோக குற்றத்தில் எல்லாம் மரண தண்டனை கூட அவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள். அந்த மாதிரிலாம் வந்து, ஏன்னா ட்ரம்ப்புக்கு நடந்த மாதிரிலாம் இந்தியாவில் நடந்ததுன்னா அது ராஜதுரோகம், கண்டிப்பாக ராஜதுரோகம் தான். ட்ரம்ப்புக்கே அங்கே வந்து ராஜதுரோக குற்றச்சாட்டு வந்து சுமத்தப்படலாம் என்று தான் பரவலாக பேசப்படுது. மறந்துடாதீங்க, மரண தண்டனை அமலில் உள்ள நாடுகள் இந்தியா, அமெரிக்காலாம். இங்கிலாந்துனா வேறு, நீ என்ன பண்ணாலும் அதிகபட்சம் ஜெயிலில் தான் போட முடியும். ராஜதுரோக குற்றத்துக்கு இந்தியாவில் வந்து மரண தண்டனை நிச்சயம். அப்போ அதிகாரிகளுக்கு அது ஒரு டிட்ரண்ட்டாக இருக்கும். த சேம் டெல்லி போலீஸ் கமிஷனர், இடி டைரக்டர், சிபிஐ டைரக்டர், என்ஐஏ டைரக்டர், இவங்க எல்லாருமே, அப்புறம் ஐபி ஹெட்டு, R&AW ரிசர்ச் ஹெட்டு, இவங்க எல்லாருமே டைசி ஆகுதுன்னா இப்போ மோடிக்கு போடுற சலாமா சத்தியமாக போட மாட்டாங்க.
மோடி இஸ் மோடி பிகாஸ் எஸ் பவர். பவர் இல்லைன்னா மோடி ஒன்றுமே கிடையாது. அண்ட் பவர் ஆடுதுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இந்த நான் சொன்ன இத்தனை சிஸ்டம்ஸுமே, டெல்லி போலீஸ் கமிஷனர்லேருந்து இடி டைரக்டர்லேருந்து ஐபி டைரக்டர், ரா டைரக்டர், இவங்க அத்தனை பேருமே வந்து மிலிட்ரி சீஃப்ஸு எல்லாருமே வந்து அப்போ சட்டவிரோதமான காரியத்துக்கு கண்டிப்பாக போக மாட்டாங்க. மேபி 3வது மோடி ஜெயிச்சு வந்து 2029 அந்த நிலைமை வந்துன்னா அது வேறு. இப்போ கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்டுரையிலேயே ஒரு பாயிண்ட் ஆனந்த் சஹா எழுதுறாரு, எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் திஸ் எலெக்ஷன் இஸ் நாட் அன் எலெக்ஷன் ஹெல்ட் இன் பனானா ரிப்பப்ளிக். இது வரைக்கும் இந்தியா ஒரு பனானா ரிப்பப்ளிக்காக மாறல, எவ்வளோ குறைகள் இருந்தாலும். அதனால் அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் இழுபறியில் ரொம்ப டக் ஆஃப் வாராக வந்து நம்பர்ஸ் அமையுதுன்னா மோடிக்கிட்டேருந்து பவரை பிடுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஃப்ரண்ட்லைன் எடிட்டர் ஒருத்தர் வெங்கடேஷ் ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவர் வந்து 2014 மே 16 ரிசல்ட் வந்த அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார், சாயங்காலம் 6 மணிக்கு கொடுத்துட்டீங்க, வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. மோடி ஃபஸ்ட்டு ஜெயிச்சப்ப இன்றைக்கி அனுபவிக்கிறோம். ஆகவே நம்பர்ஸ் டைட் ஆகுதுன்னா ஸ்மூத் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பதில் கடினம். ஆனால் இந்தியன் சிஸ்டம் ஸ்ட்ராங்குன்றதுனால நாம் நம்பிக்கையுடன் இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷமாக அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இருக்க மனுஷன் தான் கையிலேருந்து போகும்போது அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவார், எப்படி வேணால் ரியாக்ட் பண்ணுவார். இன்னொரு விஷயம் வந்து இதில் என்னென்னா, இந்த சிஸ்டம்ஸ் இவ்வளோ கீழே தான் காலடியில் வச்சிருக்கனால இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கார். இந்த சிஸ்டம்ஸ் தனக்கு எதிராக திரும்புது, தான் பேச்சு இந்த ஆட்கள் கேட்கல அப்படிங்கும்போது அப்போ மோடி என்னவா ரியாக்ட் பண்ணுவாருங்கிற இன்னொரு பார்வையும் இருக்கு. கண்டிப்பாக அவர் வந்து எந்த எல்லைக்கும் போவார்ன்றதான் நம்முடைய கருத்து. ஆனால் அதுதான் அச்சமும் கூட. ஆனந்த் சாஹேவோட ரைட்டர் ஆனந்த் கே சாஹேவோட கட்டுரை அதுதான் சொல்லுது. ஆனால் நீங்கள் இதில் இன்னொரு முக்கியமான ரொம்ப முக்கியமான மிக 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 முக்கியமான பிளேயரோட ரோலை பற்றி ஆனந்த் கே சாஹே எழுதலை. அவ்வளோ பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட் அதை எழுதலை. ஆர்எஸ்எஸ். ஏன்னா என்னதான் மோடி ஆய்ச்சாட்டியம் பண்ணாலும் ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் இன்னமும் பிஜேபியில் மேஜர் இஷ்யூஸில் இருக்குது. ஒருவேளை இழுபறி வந்து மோடி வந்து சட்டத்துக்கு புறம்பான முறையில் ஆன்டி கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸில் ஆட்சியை தக்க வைக்கணும்னு விரும்பினார்னா அது ஆர்எஸ்எஸ் ஆசீர்வதிக்குமா? ஆசீர்வதிக்கும்னா இட் வில் பி சிவில் வார். ஆசீர்வதிக்காது. அவங்க ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் மனசாட்சி கட்டுப்பட்டவங்க. இது வந்து நாளைக்கு மக்கள் மத்தியில் பெயரை கட்டிடும். அடுத்த ஆண்டு 100ஆண்டு விழாவை கொண்டக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் நிராகரித்திருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் நாம் சட்டத்துக்கு புறம்பாக ஆட்சியை கைப்பற்றினால் நம்முடைய பெயர் கட்டணும். அப்படிலாம் ஆர்எஸ்எஸ் யோசிக்குமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் ஒன்றும் புனிதர் பட்டம் கொடுக்கவில்லை ஆர்எஸ்எஸ்க்கு. ஒருவேளை அப்படி ஆர்எஸ்எஸ் யோசித்தால் மோடியால் அதை மீறி போக முடியாது. அதாவது இதை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பீஸ்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பவர் இருக்குமா ஒருவேளை பிஜேபி தோற்கடிக்கப்பட்டால், இழுபறியில் தோற்கடிக்கப்பட்டாலும் பொழுது அது மோடி மட்டுமே முடிவு செய்யக்கூடிய விஷயம் அல்ல, அடிப்படையில் அது ஆர்எஸ்எஸ் முடிவு செய்யக்கூடிய விஷயம். ஒருவேளை மோடி சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட முடிவு செய்து விட்டார், அரசியலமைப்பு சாசனத்தை காலின் கீழ் போட்டு மிதிப்பார், கம் வாட்மே, ஆயுதங்களின் அதாவது வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் முடிவையே கூட அவர் மாற்றுவார் என்ற நிலைக்கெல்லாம் அவர் துணிந்து போவாரே. ஆனால் எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய ஆசீர்வாதம் இருக்கும்? அது ஆர்எஸ்எஸ் ஆசீர்வாதம் இருக்கும் என்றால் நிலைமை சீரியஸ் ஆகிடும். ஒருவேளை ஆசீர்வாதம் இருக்காது, ஆர்எஸ்எஸ் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் மோடியால் அந்த அப்பட்டமான சர்வாதிகார பாதையில் பயணிக்க முடியாது. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஆர்எஸ்எஸோட ரோலை பற்றி ஆனந்த் கே சஹா இந்த கட்டுரையில் எழுதாதது எனக்கு ஏமாற்றமாக இருக்கிறது. எந்தாவது ஒரு இடத்துல அவர் அதை மென்ஷன் பண்ணியிருந்துருக்கணும். இல்லை ஆர்எஸ்எஸும் மோடியும் ஒன்று தான், இந்த 10 வருஷம் கன்சால்டேட் பண்ணதை இழக்க விரும்பலை, பழைய மோடி மேலே தூக்கி போட்டுட்டு ஆர்எஸ்எஸ் இதை செய்யுது, முக்கோட்டா மோடி தான் முக்கோட்டா, இந்த சர்வாதிகாரத்துக்கு ஆர்எஸ்எஸ் உடந்தை என்பது மட்டுமல்ல, இந்த சர்வாதிகாரத்தின் சூத்திரதாரியே ஆர்எஸ்எஸ் தான் என்று ஒரு கருத்தோட்டமும் நிலவுகிறது. அப்படி ஒன்று நடந்ததுன்னா இந்த ஆர்எஸ்எஸ்ன்ற நேமையே இந்த ஸ்கோப் ஆஃப் திங்ஸில் இந்த கட்டுரையில் ஆனந்த் கே சஹாய் பிரஸ்தாபிக்காதது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இல்லை, ஆர்எஸ்எஸ் பற்றி இது பண்ணும்போது சுப்பிரமணிய சுவாமியோட ஒரு ரீசெண்ட் ட்வீட், அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்வர்டில் படித்து முடிச்சுட்டு வந்தேன், இங்கே இருக்க சீனியர்ஸ் கிட்ட, ஆர்எஸ்எஸ் சீனியர்ஸ் கிட்ட நான் கற்றுக்கிட்டதுன்னா, ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒரு யானை போன்றது, அதோட ஞாபக சக்தி அதிகம், யார் தப்பு பண்ணியிருந்தாலும் மறக்காமல் அதுக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு இன்டெரக்டாக மோடியை கோட் பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸை வந்து வானலாவாக புகழ்கிறதும் தப்பு, அபத்தமானது. ஒன்றுமே இல்லைன்னு காலு கீழே போட்டு மிதித்து தூக்கி அடிக்கிறதும் ரெண்டுமே தப்பானது. 100 years ஆஃப் ஆர்கனைசேஷன், 10 ஆண்டுகள் பவரை மோடி கன்சால்டேட் பண்ணி கொடுத்த மாதிரி 1000 தவறுகளை மோடி பண்ணியிருந்தாலும், 1,00,000 தவறுகளை மோடி பண்ணியிருந்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக மோடியை ஆர்எஸ்எஸ் கைவிடாது. ஏன்னா வாராது போல் வந்த மாமணி பிஜேபி ஆர்எஸ்எஸோட லட்சியங்களை, எஸ்பெஷலி ஆர்எஸ்எஸோட லட்சியங்களை பெரிய அளவில் மோடி வாக்கு வங்கி அரசியல் ரீதியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்.
அவர் அவ்வளோ சீக்கிரமாக அவர் என்ன தவறுகளை செய்தாலும் இனி வரும் காலங்களில் செய்தாலும் அவ்வளவு சீக்கிரமாக ஆர்எஸ்எஸ் மோடியை கைவிடாது. ஏன்னா இன்றைக்கி ஹிந்துத்வா என்பது இந்திய அரசியலில் ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியாக டெவலப் ஆகிடுச்சு. பல கட்சிகள், பெரும்பாலான கட்சிகள் சொல்லலாம், இந்த முறை முஸ்லீம்ஸ்க்கு சீட்டு கொடுத்தது ரொம்ப குறைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா கிளைமேட்டே அப்படி இருக்குது. குஜராத்தில் காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட முஸ்லீமுக்கு கொடுக்கல. நாடு பூரா இதே நிலைமை தான். ஏன் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீகை தவிர ஒரு சீட்டு கூட திமுக கொடுக்கல. திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளும் கொடுக்கல. 2019 திமுக அதை கொடுக்கல. எக்ஸப்ட் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தன்னுடைய வேட்பாளர்களை ஒரு முஸ்லீமுக்கு கூட திமுக கொடுக்கல. இந்த முறை எந்த கட்சியும் கொடுக்கல. நாட் ஓன்லி டிஎம்கே, எந்த கட்சியுமே கொடுக்கல. அதிகமாக கொடுத்த கட்சினா பிஎஸ்பி மட்டும்தான். பிஎஸ்பி தான். அப்போ இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அவங்க கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அது அவங்களுடைய வெற்றி. இட் இஸ் நாட் பிஜேபி. ஆர்எஸ்எஸோட ஆன்டி முஸ்லீம் ஐடியாலஜியை எல்லா கட்சிகளுமே பிரதிநிதித்துவப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முஸ்லீம்ஸோட ரெப்ரசன்டேஷனை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறது ஆர்எஸ்எஸோட வெற்றி. இது எப்படி சாத்தியப்பட்டதுன்னா கடந்த 10 ஆண்டுகளில் மோடி ஆட்சியில் சாத்தியப்பட்டது. இது இஸ் அ டெட்லி காக்டெயில். ஒரு ஆபத்தான சித்தாந்தம், பெரும்பான்மை மதவெறி, அதை கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு சரியான மாலுமி அவர்கள் பார்வையில் பார்த்தால் அவ்வளவு சுலபத்தில் மோடியை ஆர்எஸ்எஸ் கைவிடாது. ஆனால் நிலைமை ரொம்ப மோசமாக போகுதுன்னா ஆர்எஸ்எஸ் மே டேக் அ செகண்ட் வியூ. மற்றபடி சாமி சொல்லக்கூடிய அவங்க யானை மாதிரி தப்பு செஞ்சவங்கள துரோகம் பண்ணவங்கள மறக்க மாட்டாங்க. சாமி ஹஸ் பர்சனல் கிரெட்ஜ் அகேன்ஸ்ட் மோடி. சாமி சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கிடவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. அவ்வளவு சுலபமாக ஆர்எஸ்எஸ் மோடியை கைவிட்டு விடாது. இந்த சினாரியோவே வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்தியா கூட்டணி அதிகமாக சீட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இது நடக்கலாம் அப்படிங்கிற விஷயம். பாஜக சீட்டு குறைஞ்சி இந்தியா கூட்டணி அதிகமாக ஜெயிக்குது அப்படிங்கிற சினாரியில் பேசிகிட்டு இருக்கோம். இங்கே நிறையா பேர் வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா மோடியுடைய பிரச்சாரங்களை வச்சு பாஜக ஒன்றும் இல்லாமல் போயிடும், 250 சீட் தொட மாட்டாங்க, 200க்கு போவாங்க, 150 தொட்டாலே பெரிய விஷயம், மம்தா பானர்ஜி 192 93 அவங்க ஒரு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்படியாக ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. காரணமாக மோடியோட பிரச்சாரம், மோடி வந்து பயந்துட்டாரு அப்படி, குறிப்பாக இஸ்லாமியர் கொடுத்து அவர் பேசுறது அப்படின்ட்டு. ஆனால் மோடியோடைய பிரச்சாரம் வந்து கான்ட்ராடிக்டியாகவும் சில சமயங்களில் இருக்குது. அவரே பேசுகிறாரு, நான் அப்படி பேசலன்னு சொல்கிறாரு, அடுத்த நாள் திருப்பி மாற்றியும் பேசுகிறாரு. ஸோ தோல்வி பயம் வந்துருச்சு மோடிக்கு, அதனால் தோற்றுருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக இம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு கருத்தையும் இங்கே நிலவரத்தை பார்க்க முடியுது. சரி, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். என்னோடய அசஸ்மெண்ட்டை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் உங்களுக்கு. மை அசஸ்மெண்ட் இஸ் பிஜேபி ஆன் இட்ஸ் ஓன் வில் ஹாவ் சம்திங் பிட்வீன் 220 to 230. இந்த தேர்தலில் பிஜேபி தனியாக 220 230 வரைக்கும் ஜெயிக்கும். அவங்களோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு 40 50 சீட்டு அண்டு தே வில் மேனேஜ் 272 as NDA. இதுதான் என்னோடய அசஸ்மெண்ட்டு. இந்த 260ன்றது வந்து ஹை எண்டு, இது குறையில்லாமல் ஒழிய கூடுவதற்கு வாய்ப்பு வந்து எனக்கு வந்து தெரியல. ஸோ இட்ஸ் வில் பி எட் அகெயின் அன் என்டிஏ கவர்மெண்ட். மோடி 1.0 என்டிஏ கவர்மெண்ட் தான், 2.0 என்டிஏ கவர்மெண்ட் தான். ஆனால் பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி இருந்ததாலையும் கூட்டணி கட்சிகளை வந்து மோடி கிஞ்சித்தும் மதிக்காத காரணத்தாலும் அதை நம்ம பிஜேபி கவர்மெண்ட்ன்றோம். இட்ஸ் அன் என்டிஏ கவர்மெண்ட். ஸோ இட்ஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் என்டிஏ கவர்மெண்ட். ஆனால் மெஜாரிட்டி இல்லாத காரணத்தால் தட் வில் பி அ ஜெனுயன் ஒரிஜினல் என்டிஏ கவர்மெண்ட் லைக் வாஜ்பாய் கவர்மெண்ட். 182 இருந்தது. இந்த முறை அரவுண்ட் தி மேக்ஸிமம் 220, 200 to 220 அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த நிலைமை மாறி பிஜேபி வந்து 200க்கு கீழே போய் 180 போகுது, காங்கிரஸ் வந்து 120 தாண்டுது அப்படின்னா அங்கே தான் சிக்கல் வருது உங்களுக்கு. அப்போ 120 காங்கிரஸ் தாண்டுதுன்னா 272 152 பேர் யாருக்கு? திமுக 20, தெலுங்கு தேசம், திமுக, மமதா பானர்ஜி, கெஜ்ரிவால், எஸ்பி, ஆர்ஜேடி, மகாராஷ்டிராவில் சரத்பவார், சிவசேனா, இவங்க எல்லாம் சேர்ந்து கேரளாவில் லெஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. லெஃப்டோட இதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸப்ட் கேரளா எங்கேயுமே லெஃப்ட்டுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த கேரளாவில் வர சீட்ஸ் அவங்களுக்கு ப்ளஸ் தான், அவங்களுக்கு ப்ளஸ், அதில் சந்தேகம் இல்லை. பட் தட் வில் பி அரவுண்ட். ஏன்னா காங்கிரஸ் கேரளாவில் வந்து இட்ஸ் டபுள் ஆன்டி இன்கம்பன்சி. பினராயோட ஆன்டி இன்கம்பன்சி, மோடியோட ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. காங்கிரஸ் ஹஸ் ஃபேர் சான்சஸ். இந்த லாஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து இந்த நியூமரிக்கல் ஆஸ்பெக்டில் லெஃப்ட்டை வைக்கணும் நீங்கள் வந்து. அண்ட் தே வில் பி லாஸ்ட் டைம் 3+2, திஸ் டைம் 10 அச்சீவ் பண்ணாலே பெரிய விஷயம். எக்ஸப்ட் தமிழ்நாடு அண்ட் கேரளா எங்கேயுமே கிடையாது அவங்க. திஸ் அ ஃபேக்ட்.
ஸோ இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இத்தனை பேசின டிஎம்கே, மமதா பானர்ஜி டிஎம்சி, அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாடி பார்ட்டி, தேஜஸ்வி ஆர்ஜேடி, சிவசேனா உத்தவ் தாக்கரே, என்சிபி, ஹேமந்த் சோரன், 9வது கடைசியாக லெஃப்ட், இவங்க எல்லாரும் சேர்த்து 150 வருது. இவங்க எல்லாரும் சேர்த்து 150, காங்கிரஸ் 120னா 270. இதில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக 2 விஷயத்த சொல்கிறாங்க. தெலுங்கு தேசமும் நவீன் பட்நாயக்கும் இன்கேஸ் இழுபறி வந்துன்னா தே மே ஷிஃப்ட் தர் அலேஜன்ஸ் டு இந்தியா பிளாக், எஸ்பெஷலி நவீன் பட்நாயக் வந்து அவர் எப்பயுமே டெல்லியில் யார் பவரில் இருக்காங்களோ அவங்களோட தான் இருந்திருக்காரு, அல்லது அவங்களுக்கு எதிராக அவர் போனதில்லை. ஸோ நவீன் பட்நாயக் மே பிளே ஏ க்ரூஷியல் ரோல். ஆனால் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் காங்கிரஸ் நம்பர்ஸ். 2004 மாதிரி 144 காங்கிரஸ், அந்த நம்பர்ஸ் இப்போ காங்கிரஸ்க்கு வந்ததுன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்துடலாம். பட் அது வருமானது தான் கொஸ்டின். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி 190, காங்கிரஸ் 140. ஆனால் அலையன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 300 கிட்டத்தட்ட 275 வருதுன்னா இழுபறியில் வந்து நிற்கும். அப்போ பிஜேபி மே பிளே கேம். மோடி ஃபேக்டர் தான் வந்து நவீன் பட்நாயக்குக்கும் தெலுங்கு தேசத்துக்கும் இஷ்யூ இருக்குன்னா தே மே சேஞ்ச் தேர் காட். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அல்டிமேட்லி திஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு Congress party is going to fare in these elections, how they are going to perform in these elections. அவங்களோட ரொம்ப லோக்கலாக ரொம்ப கம்மி நம்பரில் இருந்து 5 வருஷம் ஆண்டது 144, 2004 to 9. UPA 2ல் வந்து 208 வந்துடுச்சு. ஸோ 140 காங்கிரஸ் டச் பண்ணுதுன்னா மற்ற நம்பர்ஸ் வந்துடும், காங்கிரஸ்க்கு வந்துடும். ரிமைனிங் வந்து another 140 தான், 272. பட் அது 132, 140ன்னு வச்சுக்கலாம் ரஃப்லி. தே வில் ஈஸிலி மேனேஜ் இட். ஒன்ஸ் உக்காந்துட்டாங்கன்னா தெலுங்கு தேசம், நவீன் பட்நாயக் எல்லாமே தமிழ் ஃபால் இன் லைன். ஸோ இட்ஸ் வெரி டைசி சிச்சுவேஷன். அனந்த் கஹே சொல்கிற மாதிரி பீஸ்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பவர் இருக்குமான்றது இட்ஸ் அ மேஜர் இஷ்யூ. அது ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு கருத்துன்னு தான் நான் பார்க்குறேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் an article like this has appeared. முதல் முறையாக இப்படி ஒரு கட்டுரை வருது. வழக்கமாக மோடியை விமர்சனம் பண்ணியும் மோடியோட இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுகளை எக்ஸ்ட்ரீமாக தான் போகிறாரு மோடியும், அதை விமர்சனம் பண்ணியும் பிஜேபியோட 10 ஆண்டு கால வேதனைகளை சொல்லியுமே எழுதிக்கிட்டும் பேசிக்கிட்டு இருக்கும் கூட சூழ்நிலையில் ஒரு புதிய பார்வையாக ஒருவேளை பிஜேபிக்கு நம்பர்ஸ் இல்லைன்னா பீஸ்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பவர், அதிகார மாற்றம் கண்ணியமாக இதற்கு முன்பு 6 பிரதமர்கள் செய்தது போல் மோடி செய்வாரா அல்லது தன்னுடைய சுயரூபத்தை காட்டுவாரா என்பதுதான் இன்றைக்கு $1 மில்லியன் கொஸ்டினாக எழுந்து நின்று கொண்டிருக்கிறது. இதுவரை எங்களோட இணைந்து கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.